பராபவ புத்தாண்டு ராசி பலன் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முந்தின பதிவில் மேஷராசிக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேஷராசி நேயர்கள் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசி தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வர்றதுனால எதிர்பாராத செலவுகள் பணம் விரயமாகும். பல தருணங்களில் பிறரிடம் பணம் உதவி நாட வேண்டிய அவசியமும் இருக்கும். எதிர்காலத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன்லாம் வாங்க வேணாம். திட்டமிட்டு செலவு செஞ்சால் ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் அவசியம். திருமண முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின் கண்டிப்பாக வரன் அமையும். கணவன் மனைவியிலேயே அந்யோன்யம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் பார்த்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் பழகும்போது சற்று எச்சரிக்கையுடன் பழகிறது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பணப்பிரச்சனை ஏற்படலாம். புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். கல்வித்துறையினை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்றிருக்கிறதுனால கல்வி முன்னேற்றம் தடங்கள் இல்லாமல் இருக்குது. பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உரம், தண்ணீர், விதைகள் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நல்லாவே இருக்குது. விளைச்சலும் நல்லாவே இருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைச்சி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அமைதியும் மன நிறைவையும் அளிக்கும்படி அமைந்துள்ள கிரக நிலைகள் பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகளால் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கு இசைந்த வரன் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியர்களுக்கு மனிதருக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலை கிடைக்கும். மழை பாக்கியத்திற்காக எங்கி நிற்கும் பெண்மணிகளுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை செல்வம் காத்திருக்குது. ஏற்கனவே கருவுற்றிருக்கும் பெண்களுக்கும் நன்கபடியாக பிரசவம் ஏற்படும். பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள திருக்கோயிலில் மாலை வேளையில் எள் எண்ணெய் சேர்த்து தீபம் ஏற்றி வர்றது ஒரு சிறந்த பலனை அடைக்கும். அந்த 2 கிழமையிலையும் பசுவிற்கு உணவளிப்பதும் உடனுக்குடன் ரொம்பவே ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் ரிஷபராசிக்கு கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள ரிஷபராசினர்களுக்கு இந்த வருடம் ஒரு சுபமான ஆண்டாக அமைய நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்தடுத்த ராசினருக்கான புத்தாண்டு பலன்கள் காத்துட்ருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.